இன்னைக்கு வந்து வேக்சின்னால உலகத்துல எத்தனையோ பேரோட உயிர்களை வந்து எத்தனையோ குழந்தைகளோட உயிர்களை வந்து நம்ம வந்து காப்பாத்திருக்கோம். வேக்சின்னால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், வந்திருக்குது. அதை நம்ம சரியா டாக்குமெண்ட் பண்ணணும். இருக்கிறதுலேயே நல்ல டாக்டர்கள் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைகள் டாக்டர்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி யாருமே வந்து என்ன பண்றது கிடையாது, கோர்ட்டுக்கு போறது கிடையாது. சார் இங்க சட்டம் இல்ல சார். யாருங்க இப்ப கம்பெனி இப்ப நீங்க போய் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து கோர்ட்ல போய் நீங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியுமா? என்ன நம்ம ஊர்ல வந்து மக்களுக்கு வந்து என்ன அவன் போய் என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பணம் கொடுத்து உங்க மேல ஏதாவது ஒரு கிரிமினல் சார்ஜ் கொண்டு வந்துடுறாங்க. எப்படியாவது வேக்சின் போட்டு இல்லாட்டா இந்தியா வந்து சுடுகாடா தான் இருந்துச்சு. சரியா? என்ன இந்தியாவை வந்து சுடுகாடுன்னு சொல்லி தான் வந்து இப்ப எல்லா வேக்சின்லயும் போட்டிருந்தாங்க நியூயார்க் டைம்ஸ்ல எல்லாம். சரி சார், வேக்சின் ஒரு ஃப்ராட். வேக்சின் ஒரு இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலும் மருத்துவர்கள் மாஃபியாக்கள் மக்களை குழந்தைகளை ஒரு ரூபா தான் இந்த வேக்சினால. எம்டி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி டாக்டர் கருணாநிதி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். ஜோகோ டைரக்டர் ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு, குழந்தைகளுக்கு வேக்சின் போட்டா ஆட்டிசம் வரும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதானா? மிஸ்டர் ஸ்ரீதர் வெம்பு பொறுத்தவரையில் இதில் இந்த கருத்துக்கு வந்து ஓரளவு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவர் வீட்டில் நான் நினைக்கிறேன் அவங்க வீட்லேயோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ ஒரு ஆட்டிசம் குழந்தை இருந்திருக்கு. அதை வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, வேக்சினால் வந்திருக்கலாம்னு நினச்சி அவர் வந்து நம்மளெல்லாம் என்ன பண்ணுறாரு, காஷன் பண்ணுறாரு. திஸ் இஸ் த மெசேஜ். சார் காஷன் பண்ணுறாரா இல்லை பயமுறுத்துறாரா? அதாவது அவரு பயந்து போய் கூட இருந்திருக்கலாம். அவரோட மெசேஜை நம்ம வந்து இப்போ இன்னும் லார்ஜ் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, வேக்சின்லாம் போடுறப்ப நீங்கள் ரொம்ப 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 காஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் மருத்துவத்தில். ஏன் அப்படின்னா இந்த வேக்சின் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, எட்வர்ட் ஜென்னர்னு ஒரு இங்கிலாண்டில் உள்ளவர் 1796 நினைக்கிறேன். இந்த வேக்கா அப்படின்னா கவ், இந்த கவ்பாக்ஸ் மெட்டீரியல்னால ஸ்மால் பாக்ஸை வந்து கியூர் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது. அதே தான் அந்த காலத்துலலாம் வந்து என்ன நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, தட்டமைன் என்ன. அப்போ அந்த வெரிசினியா வேக்சின்ங்கிற பேர்லேருந்து தான் வேக்சின் வந்துச்சு. சரி சார், நம்ம அப்படியே இதுக்கு வந்துருவோம் சார். எப்படி கண்டுபிடி இந்த ஸ்ரீதர் வேம்பு சொன்னது அதுக்கு வாங்க சார். அதுக்கு தான் நான் வர்றேன். என்ன வேக்சின் அப்படின்னா இப்போ எப்படி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் இருக்கோ அதே மாதிரி மருத்துவத்தில் வந்து எல்கேஜி அப்படின்னா வந்து குடிநீர் வடிகால் வாரியம், ஒரு நல்ல சுத்தமான தண்ணியும் வடிகால் வாரியமும் இருந்தாலே ஹைஜீன் நல்லா இருக்கும். அதனால எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றலாம். நம்பர் 2 வந்து ஹெல்த்தி டயட், ஹை ப்ரோட்டீன் டயட், ஹை ஃபைபர், லோ ஃபேட், லோ கார்போஹைட்ரேட் நமக்கு சொல்கிறோம். இந்த மாதிரி இப்போ இதைத்தான் வந்து மம்தா பானர்ஜி வந்து 5 ரூபாய்க்கு வந்து முட்டை கூட சாப்பாடு கொடுக்குது. தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்குள்ள அரசியல் போட்டினால என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த கேன்டீனை வந்து வரும் வராதுங்கிற மாதிரி இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உணவு இருந்தாலே அந்த நோய் தடுப்பு சக்தி வந்துடும். இது வந்து எல்கேஜினா யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா தான் வேக்சின். இன்னைக்கு வந்து வேக்சின்னால உலகத்துல எத்தனையோ பேரோட உயிர்களை வந்து எத்தனையோ குழந்தைகளோட உயிர்களை வந்து நம்ம வந்து காப்பாத்திருக்கோம். அதுக்காக வேக்சின் வந்து 100% இப்ப நம்ம we are in tune with Mr. ஸ்ரீதர் வெம்பு. வேக்சின்னால ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், வந்திருக்குது. அதை நம்ம சரியா டாக்குமெண்ட் பண்ணணும். அப்பந்தான் வேக்சினுக்கும் அந்த ஆர்டிசத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா, கேஷுவலா லிங்கா, இதனால காசுவலான்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வந்து இதுதான் மெசேஜ் சயின்டிஃபிக்கா நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த வேக்சின் போட்டு இது கியூர் ஆகிருக்கு அப்படின்ட்டு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி இல்லைன்றது அமெரிக்கா. அப்படி சொல்லாதீங்க. போலியோ, அதாவது இப்ப எப்படி அமெரிக்காவும் சைனாவும் போட்டி போடுதோ அந்த காலத்துல ரஷ்யாவும் அந்த கோல்டு வார் பீரியட்லயே 2 பேரும் சேர்ந்து இந்த போலியோ வேக்சினை இது பண்ணி தான் இன்னைக்கு போலியோங்கிறது உலகத்துல லிட்ரலா இல்லை.
இல்லாட்டினா இதனால இந்த மார்பிடிட்டி, மார்டாலிட்டி எத்தனையோ பேர் வந்து வீல் சேர்ல நம்ம அந்த காலங்களில் பார்த்துருப்போம். கலைஞர் வண்டிலாம் சொல்லுவாங்க. என்ன ஸோ இன்னைக்கு போலியோவே இல்லை அப்படின்னா அதனால என்ன அதே மாதிரி தான் இந்த ஸ்மால் பாக்ஸும் அதுவும் இன்னைக்கு லிட்டரலா இல்ல. சரி சார். இந்த மாதிரி ஒரு நோயை ஒழிக்கிறதுக்கு வந்து வேக்சின் வந்து எப்படின்னா எப்படி மிலிட்டரியில எல்லாம் வந்து இந்த நியூட்ரல் ஹைட்ரஜன் பாம்பு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு போர்டன்ட் தான் வந்து வேக்சின். சரி சார், நீங்க வந்து போலியோ இந்தியாவிலிருந்து முற்றிலும் அழித்து விட்டோம் சொல்றாங்க. ஓகே, அந்த வேக்சின் தான் காரணம் பண்றீங்க. ஆனா அந்த போலியோ கண்டுபிடிச்ச சாஃபின் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வேக்சினால போலியோ முற்றிலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அதாவது கண்டுபிடிச்சே புரியுது. அதாவது இப்ப சொக்க தங்கம் மாதிரி 100க்கு 100 இல்லாட்டினா கூட 99.9 ஆர் 99.99 வந்து என்ன பண்ணியாச்சு, இன்னைக்குமே வந்து யாராவது வந்து போலியோ வேக்சின் போடாதவங்களுக்கு தான் போலியோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கே வழிஞ்சு, போலியோ வேக்சினால வந்து அகைன் அண்ட் அகைன் எத்தனையோ பேரை வந்து நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை வந்து அது வந்து அதனால வேக்சினை அஸ் a whole குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். தங்கத்திலே குறை இருந்தாலும் அந்த மாதிரி இந்த அப்ப வேக்சினுக்கும் ஆட்டிசத்துக்கும் என்ன லிங்க் வருதுங்கிறத நான் சொல்றேன் கேளுங்க. என்ன இந்த வேக்சின் டெக்னாலஜி வந்து எப்படி அப்படின்னா இது வந்து இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேக்சின் கூட ஒரு சில அடிட்டிவ் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இப்போ எப்படி ஊறுகாலெல்லாம் உப்பு, இப்போ நெல்லிக்காய் வாங்கி வீட்டில் உப்பு போட்டு வச்சா அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி அந்த வேக்சினோட ஷெல்ஃப் லைஃப்பை கூட்டணும். அந்த மாதிரி ஒரு சில மல்டிடோஸ் வயல் இன்ஃப்ளூயன்ஸா மல்டிடோஸ் வயதில் தயோமெர்சால் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணாங்க. இந்த தயோமெர்சாலில் வந்து 50% வந்து மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரி வந்து சேர்த்தது என்ன அப்படின்னா பாக்டீரிசைடல். அது வந்து அந்த மல்டிடோஸ் வயல்ல பாக்டீரியா மல்டிப்ளை ஆகி அந்த அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தயோமெர்சாலை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிசம் மாதிரி டவுட் எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு எந்த வேக்சின்லயுமே வந்து என்ன கிடையாது, மெர்க்குரி கிடையாது. சரியா? அப்படின்னா இந்த ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு ஒரு ஆல்டிஹைட் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால எதுவும் வருமா? அதுவும் இன்னைக்கு வந்து சுத்தமா கிடையாது. என்ன தென் தேர் இஸ் another thing called அலுமினியம். இந்த அலுமினியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேக்சினோட பொட்டன்சியை வந்து என்ன பண்ணும், ஆக்மெண்ட் பண்ணும். அதாவது ஒரு அந்த வேக்சினோட எஃபெக்ட் வந்து அதே தான். அது என்ன சொல்றது, நம்ம கெமிஸ்ட்ரியிலலாம் அந்த கிரியாவுக்கின் அந்த அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுது, அட்ஜுவன்ட்னு சொல்லுவோம் நாங்க. இது இந்த இம்யூன் சிஸ்டத்தை நல்லா வந்து என்ன பண்ணுது, தூண்டி விடு, ஹிட் பண்ணுது. ஏன்னா இப்ப இதெல்லாம் இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வேக்சின்னால ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன். நம்ம போஸ்ட்மார்ட்டத்திலே என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இஸ் மேண்டேட்ரி. எந்த வேக்சின் போட்டீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட். அந்த பேட்ச் நம்பர் இருக்கும். இன்னைக்கு வந்து நல்ல இருக்கிறதுலேயே நல்ல டாக்டர்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைகள் டாக்டர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன இந்த வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா மற்ற கவர்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்லலாம் சாயங்காலம் பிரைவேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 மணிக்கு நாங்கள்லாம் என்ன பண்ணிடுவோம், ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த குட்டி டாக்டர்கள் தான் பார்ப்பாங்க. ஆனால் குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் எஸ்பெஷலி இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த்லலாம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இத்தனை பெட்டுக்கு இந்த டாக்டர் அலாட்மெண்ட் இவர் தான் ஃபுல்லி இன்சார்ஜ் சொல்லி கொடுத்துறதுனால அவங்க வந்து ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, ஹோல் ஹார்ட்டடாக வேலை பார்ப்பாங்க. அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே வந்து வேக்சின் போடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன வேக்சின், அந்த பேட்ச் நம்பரு, சரியா, யாரு போட்டா, எங்கே போட்டாங்கன்னு நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ அதை லிங்க் பண்ணலாம். இந்த பேட்சில் போட்டோம், இந்த ஹாஸ்பிட்டலில் போட்டோம், இந்த நர்ஸு போட்டாங்க, இன்னைக்கு போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் சார். சின்ன சின்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்க. எஸ் சார், இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன் சார். அமெரிக்கன் கோர்ட்டில் வேக்சின் போட்டு சைடு எஃபெக்ட் வருதுன்ட்டு நிறைய கேஸ் ஃபைல் ஆச்சு. 2010 மொத்தம் 14,000 கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுல 7,000 ஆட்டிசம், வேக்சின் போட்டதால ஆட்டிசம் வந்ததுன்ட்டு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த 7,000த்துல 6,000 பேர் வேக்சின் போட்டுதான் அவங்களுக்கு ஆட்டிசம் வந்தது. அதனால அந்த கம்பெனி, அந்த தடுப்பூசி கம்பெனி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சார். இது இல்லைன்னு
அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்றீங்களா? இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை நம்ம வி ஆல்வேஸ் இல்ல வெல்கம். நான் சரியா? இருக்க சொல்றேன். இருக்க இஸ் மோர் தென் 50% அது அந்த கேஸ் அது வருது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜேர்னல்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. என்ன இது வந்து எனக்கு எக்ஸாக்ட் இயர் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். ஒரு 13, 15 கேஸை வந்து ஒரு இந்த வேக்சின் போட்டனால ஆட்டிசம் வருதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. அதனால கோர்ட்ல எல்லாம் போயிருந்திருக்கலாம். கொஞ்ச நாளிலேயே அந்த ஆர்டிக்கிளை என்ன பண்ணிட்டாங்க, ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்கறது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி? எங்க ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வி ஹானர். சரியா? என்னைக்குமே ஒரு மருந்துனால ஒரு சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் எந்த ஜட்ஜ் கொடுத்தாலும் வி சல்யூட் தட் ஜட்ஜ். சரியா? இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் சைடு எஃபெக்ட். நம்ம ஊர்ல அப்படி அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல யாருக்காவது நீங்க வந்து நம்ம ஊர்ல மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ங்கிறதே வந்து பொட்டன்ஷியல் கோல்டு மைன் நாங்க சொல்றோம். யாருமே வந்து என்ன பண்றது கிடையாது, கோர்ட்டுக்கு போறது கிடையாது சார். இங்க சட்டம் இல்ல சார். அப்படி கிடையாது. சட்டம் இல்லன்னா உண்டாக்குவோம். சட்டம் மெடிக்கல் லீகல் லா உண்டாக்குவோம். இங்க சட்டத்துல தடுப்பூசி போட்ட சைடு எஃபெக்ட் வந்தா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு சட்டம் இல்ல. ஏங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆக்ட்னு இருக்கும். அதுல இது கொண்டு வரல சார். அது யாரும் பண்றது நம்ம ஊர்ல தான். என்ன யாருங்க இப்ப ஹவுமனி இப்ப நீங்க போய் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிடல் எடுத்து கோர்ட்ல போய் நீங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியுமா? என்ன நம்ம ஊர்ல வந்து மக்களுக்கு வந்து என்ன அவன் போய் என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பணம் கொடுத்து உங்க மேல ஏதாவது ஒரு கிரிமினல் சார்ஜ் கொண்டு வந்துடுறாங்க. சார் இப்படி சொல்றீங்களே, கொரோனா டைம்ல ஆஸ்ட்ராஜெனிகா கோவிஷீல்டு கொண்டு வரப்ப நீங்க வந்து அமெரிக்கால அவங்க காம்பன்சேஷன் நான் கொடுக்கறது ஏத்துட்டாங்க. ஆனா இந்தியால அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், நாங்க மெடிசன் மாத்தந்தா அப்படின்னு சொன்னோம். ஆமா, அதாவது இந்த மல்டிநேஷனல்ஸ் 2020 மல்டிநேஷனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் அவங்களுக்கு எல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ங்கிறது வந்து பிளே கிரவுண்ட். சரியா? நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிடுவாங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு காம்பன்சேஷனே வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், நம்ம ரெக்கார்ட்லாம் இது பத்தி நம்ம அதாவது ப்ரூஃப் ஷுட் பி பியாண்ட் அண்ட் ரீசனபிள் டவுட். இந்த வேக்சின் போட்டோம், இவர் இது வரைக்கும் நல்லா இருந்தா அவர் நம்ம உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸே யாருக்கும் கிடையாது. இவன் என்ன சொல்லிடுமா, இப்போ ஒருத்தருக்கு பேராலிசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே அவருக்கு இருந்திருக்கு அப்படின்றோம். சரியா? கொரோனால உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கொரோனா யூஸ்வலா ஒரு வேக்சின் வருது அப்படின்னா அதுக்கு வந்து 2 டெஸ்ட் பண்ணுவோம், சேஃப்டி அண்ட் எஃபிகசி. சேஃப்டி அனிமலுக்கு பண்ணுவாங்க, எஃபிகசி வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கே வந்து அந்த ஆன்டிபாடி இருக்கான்னு பார்க்கணும். கொரோனா வேக்சின் அதனால தான் வேக்சின் வர்றதுக்கு அந்த காலத்துல 10 வருஷம் காத்திருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணிடுறோம், கொரோனா டெக்னாலஜி இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி ரொம்ப சீக்கிரமே வேக்சின் வந்துட்டு. ஏன்னா ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் யாருமே வந்து என்ன பண்ணல, டாக்குமெண்ட் பண்ணல, அதை ரொம்ப மறைச்சிட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல், இது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன். மறைக்கல. இதே ஆஸ்ட்ராஜெனிகா என்னது, இங்கிலாந்துல கோவிஷீல்டு போட்டு எங்களுக்கு ரத்த கசிவு, ரத்த உறைதல் இது வந்ததுன்ட்டு கேஸ் போட்டாங்க. இதே ஆஸ்ட்ராஜெனிகா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்தியாலயும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்தியாலயும் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இட்ஸ் கோயிங் ஆன், ஆன்கோயிங். என்ன அப்படின்னா இவங்க இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணல, அவங்க மேபி கவர்மெண்ட் வந்து நம்ம வி கனாட் பிளேம் தம். எப்படியாவது வேக்சின் போட்டு, இல்லாட்டா இந்தியா வந்து சுடுகாடாத்தான் இருந்துச்சு. சரியா? என்ன இந்தியாவை வந்து சுடுகாடுன்னு சொல்லி தான் வந்து இப்ப எல்லா வேக்சின்லயும் போட்டிருந்தாங்க, நியூயார்க் டைம்ஸ்ல. சரி சார், சுடுகாடுன்றீங்களே, அதாவது கொரோனாவுக்கு கோவேக்சின், கோவிஷீல்டு, இதெல்லாம் வந்ததுன்னு அது வந்ததுனால தான் இவ்வளவு பேர் உயிர் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்பயும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரையும் அதே மாதிரி எஃபெக்ட் ஆகலையே. அப்ப உள்ள கொரோனா வேற, இப்ப உள்ள கொரோனா வேற. வயசாயிட்டு இப்ப கொரோனாவோட இது என்ன ஆச்சு, அதோட அந்த ஆன்டிஜெனிக் அந்த விருலன்ஸ் எல்லாம் போயிட்டு. ஏன் அப்படின்னா வேக்சின்னால தான். அது நீங்க சொல்றீங்க. இயற்கையாவே மாட்டு அந்த ஆன்டி இயற்கையாவே வந்துருச்சுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போயிருந்திருப்போம். அப்பல்ல. சரி சார், இந்தியால அந்த கொரோனா பீரியட்ல ஏறக்குறைய 130 கோடி பேர் இருந்தாங்க. அந்த 130 கோடியில 90 கோடி பேர் தான் இந்த வேக்சின் போட்டாங்க கொரோனாக்கு. மீதி 40 கோடி பேர் போடலையே சார். கரெக்ட். அவங்க எப்படி போயிட்டாங்க சார்? இத வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி இல்ல, ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு வந்ததா? நோ, அவங்களுக்கு வந்தா கூட செத்து போக மாட்டான்.
புரியுதா? இந்த மாதிரி ஹெர்ட் இம்யூனிட்டின்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொரோனா இஸ் நோன் டு அஸ். புதுசா வர டெரரிஸ்ட் கிடையாது. இவங்களோட டெக்னிக்லாம் நமக்கு தெரியும் சொல்லி நவ் த கொரோனாக்கு மருந்து இருக்கு, என்ன நம்ம பாடியிலே கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கு, அதனால கொரோனா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்பட நீங்க சொல்றது எதுக்கு மட்டும், அதாவது நாங்க வேக்சின் போட்டதுனால தான் இந்த உலகம் கொரோனால இருந்து காப்பாத்தின்னு சொல்றதுக்கு நான் அது ஃபுல்லா ஏத்துக்க முடியாது. வேக்சினுக்கு அதாவது மேஜர் ரோல் நோய் இருக்கு. எதிர்ப்பு சக்தி அது இயற்கை. வேக்சினுக்கு மேஜர் ரோல் இருக்கு. அந்த வேக்சின் ஹேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பட் வேக்சினால இப்ப நம்ம சிரிப்பா, அவர் பேர் என்ன, சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க ஒரு சினிமா ஆக்டர், அவர் பேர் விவேக். இல்ல, விவேக்குக்கு தான் மயோகார்டைட்டிஸ் தான் வந்திருக்கு. ஆனா அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா இல்லையா கூட எனக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த ப்ரூஃப் ஆஃப் த நம்ம வந்து ஃபுல் ப்ரூஃபா இருக்க. இதுக்கு தான் நான் முதல்ல என்ன சொல்றேன், எந்த வேக்சின் போட்டாலுமே நீங்க டாக்குமெண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரியா? ரெண்டாவது நீங்க சொல்லணும் சார், எங்களுக்கு என்ன சார் தெரியும்? அதுக்கு தானங்க உங்க வாட் ஃபார் வி ஆர் ஹியர். நம்ம ரெண்டு எதுக்காக இந்த மாதிரி ஆர்கியூ பண்றோம்? மேக் ஷூர் தட் நம்ம வாசகர்கள், நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்து அவேர்னஸ் வந்து நாளையில இருந்து என்ன பண்ணணும், நான் வேக்சின் போட போறேன். இப்ப வேக்சின்லயே ரொம்ப சார்ஜ் பண்றாங்க. பீடியாட்ரிஷியன் நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல். அங்க வந்து புதுசா ஒரு குழந்தைங்க டாக்டர் வந்திருந்தாங்க. என்னடா என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, சார் சம்பளத்தை விட அவருக்கு வந்து வேக்சின்ல வந்து நான் தான் வேக்சின் வாங்கி, அவரே வேக்சின் வாங்கி வச்சு போட்டிருக்காரு, சம்பளத்தை விட வருமானம் வேக்சின்ல ஜாஸ்தி வருது. வேக்சின் வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 100%, அதாவது 1000 ரூபாய் வேக்சின் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வேக்சின் கண்டிப்பா போடுங்க. 10 பேர் 25 ஃபேமிலிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நீங்க ஒரு ஃபார்ம் அ குரூப், பை வேக்சின் டைரக்ட்லி ஃப்ரம் தி கம்பெனி அண்ட் ஆஸ்க் யுவர் டாக்டர் டு கிவ் தி வேக்சின். அது ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. நாளைக்கு எதுவும் வந்துச்சுன்னா சூ பண்ணி என்ன, ஏன்னா வேக்சின்ல வந்து தப்பு வந்து இப்ப ஒரு மாத்திரைனால தப்பு வரலாம், அது வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறோம். வேக்சின் வந்து எப்படின்னா நோய் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்குறோம். அதுல ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்துச்சுன்னா கூட இட் ஹஸ் காட் எஃபெக்ட். ஓகே, சரியா? சார் நீங்க சொல்றதுக்கு அதே வேக்சின்ல ஃபேக்டரியா இருக்கும் வைரஸ், அந்த நோய் அந்த ஃபேக்டரியாவோ வைரஸோ அதுல சிறுநீரும் இருந்தாலோ இல்ல மலம் இருந்தாலோ அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. கரெக்ட். அதாவது வேக்சின்லயே வந்து 7 டைப்ஸ் எல்லாம் இருக்குங்க. டெட் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் சொல்லுவோம், லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், அதாவது செத்து போன பாக்டீரியாவோ வைரஸோ இருக்கலாம். உயிரோட உள்ள வேக்சினாவோ கொஞ்சம் நம்ம அறகுறையா கொண்டு பண்ணிக்கலாம். அதுல உள்ள சப் யூனிட், டாக்ஸின், இந்த மாதிரி மெசஞ்சர் ஆர்என்ஏ ரொம்ப இருக்கு. சரியா? சில நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ப்ராசஸிங்ல அந்த லைவ் பதில உயிரோட உள்ள இது கொடுத்துட்டா அவ்வளவுதான், காலி. சரியா? அந்த பர்சனே காலி ஆயிடும். ஆமா, இந்த மாதிரி வந்து வரலாம். இதுக்கு தான் ரிமோட் குவாலிட்டி வேக்சின்ல தான் நான் என்ன சொல்றேன், வேக்சின்ஸ் ஆர் மோர் தேன் மெடிசின்ஸ். மெடிசின் வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறோம், அதுல சைடு எஃபெக்ட் வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா வேக்சின்ஸ் வந்து என்னது, நோய் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்குறோம். வேக்சின் வந்து 100% இல்ல 200% ஃபுல் ப்ரூஃபா இருக்கணும். அதுல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா பேஷண்ட்க்கு கண்டிப்பா காம்பன்சேஷன். இந்தியால தான் உங்கள மாதிரி ஆலோபதி இங்கிலீஷ் மருத்துவர்கள் வேக்சினுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா உங்களை போல எதிர்ப்பு தெரிவிக்க யாரும் இல்லை. ஆனா அமெரிக்கால இதே வேக்சினுக்கு ஆதரவு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அது அங்க வந்து இங்க மரபு வழி மருத்துவர் கம்மியா இருக்காங்க, அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அத உங்களுக்கு ரிலீஜியஸ், அதாவது வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? வியாபாரத்துக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப டெட்டனஸ் டாக்ஸாய்டுலாம் ரொம்ப சீப் தான். சரியா? ஆனா ஒரு சில வேக்சின் நான் தான் என்ன சொல்றேன், 2000 ரூபாய்க்குலாம் வேக்சின் விற்கிறாங்க. அந்த வேக்சினோட கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும், வேக்சினை வந்து பிரைஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரோம். இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து நேஷனல் பிரைஸ் ட்ரக் பிரைசிங் அத்தாரிட்டி அப்படின்னு NAP பையன் ஒன்று கொண்டு வந்தாங்க, அங்க டெல்லியில OMC பக்கத்துல இருக்கு. அப்ப வேக்சின் எல்லாம் கொண்டு, ஏன்னா புது வேக்சினா வருது. முன்னாடி 5 வேக்சின் இருந்தப்ப இப்ப வந்து 20 வேக்சின் போல வந்துட்டு. சரியா? மலேரியாக்கே நாளைக்கு வேக்சின் வரலாம், இந்த எய்ட்ஸ் வேக்சின் வரலாம். இந்த ஒவ்வொரு வேக்சின் வர்றப்ப அவங்க பிரைஸை வந்து என்ன பண்ணணும் சார்? நான் உங்ககிட்ட கேட்கறது, இந்த வேக்சினுக்கு அமெரிக்காவில எதிர்ப்பு இருக்கு, ஆனா இங்க எதிர்ப்பு இல்ல. நம்ம மக்கள் வந்து சட்டம், அதாவது ஆலோபதி டாக்டர் இது வேக்சின் போட்டு ஆகணும் இதுன்ட்டு. இது வந்து அமெரிக்கால எதிர்ப்பு இருக்கு. சஞ்சய் காந்தி பீரியட்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்டெரிலைசேஷன் பண்ண மாதிரி அப்படி பண்றது கிடையாது. வி என்கரேஜ், வி மோட்டிவேட். நீங்க வாங்க, யாரும் போய் எல்லாரும் போடுங்கன்னு சொல்றது கிடையாது. அதுவும் இப்ப முன்னாடி சரியா, நீங்க யாரும் போன இது போட்டாவணும் இது வந்துரும் அப்படின்ட்டு பயமுறுத்துறீங்கல்ல. இப்பதான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு இந்தியால. வேக்சின் பயங்கரே அப்படியே காட்டினா கூட வேக்சின் has got such a protective effect. இருந்தீங்களே. அதான் நான் என்ன சொல்றேன், 99.99 தான் நான் வந்து சொல்லுவேன்.
சரியா? அன்லெஸ் அதர்வைஸ் அதுல ஏதாவது ரொம்ப ஏதாவது ஒரு யாராவது ஏமாத்தணும் இல்ல அந்த மாதிரி இந்த காப் சிரப் மாதிரி அப்படி யாராவது இல்லாத வரைக்கும் வேக்சின்ஸ் ஆர் என்ன மச் மச் பெட்டர். என்ன வேக்சின் கண்டிப்பா கொடுக்கணும். நாளைக்கு வந்து இன்னும் ஸ்மோக்கிங் கூட வேக்சின் வரலாம். என்ன இன்னும் ஆல்கஹாலுக்கு கேன்சருக்கே இப்போ முக்கியமானது ஹெச்பிவி வேக்சின். இப்போ எல்லா குழந்தைங்க எல்லா விமனுக்கும் இது வந்து இந்த செர்வைக்கல் கேன்சர்னு ஒன்று இருக்கு. இது விமன் எல்லாம் பாவம். இப்போ நமக்கு வந்து எதிர்காலம் வேணும் அப்படின்னா விமன் இல்லாம இது அம்மா இல்லாம எதிர்காலம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆயிருது அந்த செர்வைக்கல் கேன்சர் வந்து அந்த செர்வைக்ஸ் வந்து ரொம்ப விமன்னாலே ரொம்ப ஒளிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க அனட்டாமியே அந்த மாதிரி இருக்குது. ஸோ செர்வைக்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப கண்டுபிடிச்சு பிரோஜனமே கிடையாது. அப்ப இந்த ஹெச்பிவி வேக்சின் இல்ல சார், கரெக்ட். இதனால அதிகமா டெத் ஆகுது. ஆமா கரெக்ட். பாவம் பாவம் சரியா? அப்ப அதுக்கு வந்து நம்ம பேப்ஸ் பேர் எல்லாம் பண்றது கிடையாது. அப்ப இந்த வேக்சின் இஸ் வண்டர்ஃபுல் வேக்சின் ப்ரொவைடட் இட் இஸ் அஃபோர்டபுள். ஏன்னா இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாஸ்டர் கேளுங்க பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு ஊட்டியில. ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க வேக்சின் இங்க பண்ணாம ஸ்ரீராம அங்க போய் பூனாவாலாவுக்கு கொண்டு போய் கோடி கோடியா கொடுக்குறான். இப்ப எல்லாரும் அம்பானி அதானியை பத்தி பேசுறோம். நோபடி டாக்ஸ் அபவுட் பூனாவாலா. ஏன் பாஸ்டர் இன்ஸ்டியூட்ல பண்ணலாம். அன்புமணி நம்ம ஊருக்கார் ஹெல்த் மினிஸ்டர் அன்புமணி இருந்தப்ப செங்கல்பட்டுல இந்த மாதிரி வேக்சின் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய பார்க் எல்லாம் வச்சாங்க. சோ தி கவர்மெண்ட் ஹஸ் காட் a role. என்ன இவங்க வந்து என்னதான் இது பண்ணாலும் சரி, என்ன பாரத் கிரத் என்னதான் சொன்னாலும் சரி, the younger generation of Bharat needs affordable vaccine, safe vaccine. கவர்மெண்டே பண்ணலாம். அதோட சேஃப்டியை வந்து நீங்க என்ன பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுங்க. ஆட்டிசம் வந்தாலும் பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். இல்ல இப்ப ஸ்ரீதர் வேம்பு சொல்றதும் ஏத்துக்க வேண்டியதா இருக்குல்ல. இல்ல ஸ்ரீதர் வெம்புக்கு வந்து அது அதுக்கான உங்களுக்கு தரவுகள் கொடுத்துல ஸ்ரீதர் அமெரிக்கால என்ன நடந்தது தரவுகள் கொடுத்து யாருக்கு அவங்க வீட்டுல ஆட்டிசம் எங்க ஆட்டிசத்துக்கு என்ன காசுன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிக்காம ஒருத்தர் ஒரு யாரா ஒருத்தர் போய் இவர் மேல சார்ஜ் ஷீட் போடுற மாதிரி அவர் சார்ஜ் ஷீட் போடுறாரு. அதையும் நம்ம அதை கோர்ட்டுல கொண்டு வந்து நம்ம வந்து இது பண்ணுங்கிற மாதிரி நம்ம வில் டு வெரிஃபை யாருக்கு ஆட்டிசம் வந்திருக்கு, என்ன வேக்சின் போட்டாங்க, எவ்வளவு கேப் இருக்கு. அது ஐ அக்ரி வித் ஸ்ரீதர் வெம்புக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அதர்வைஸ் இந்த டாபிக்கை நம்ம பேச மாட்டோம். இல்ல அவர் ஒரு பட்டிக்காட்டான் கிடையாது. அவர் பட்டிக்காட்டுல இருக்காரு. ஆனா ரொம்ப விவரமானவர், முட்டாள் கிடையாது. யாருமே அவர் முட்டாள் சொல்லல. நம்ம அவரும் படித்தவர், சைக்கிள்ல தான் போறாரு. இல்ல தாய் நாட்டுக்காக எஸ் பல நன்மைகள் சொல்ற பெரிய அமெரிக்கா விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அவர் இது சொல்லி இருக்காரு, சும்மா சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா உங்களால அதை ஏத்துக்க முடியும். இந்தியாவை விவரம் தெரியாம நானும் அவர் ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன். நம்ம அவரே இங்க கூப்பிட்டு வருவோம். we will invite ஸ்ரீதர் வெம்பு here, let him bring some details, documentation கொண்டு வந்தா அவருக்கு நம்ம அனுதாபம் தான் பண்றோம். அவர் மேல ஆத்திரப்படல. அனுதாபம் பையோ இந்த மாதிரி அவரு இவ்வளவு படிச்சவர் இவ்வளவு பணக்காரரு போய் ஒரு முட்டாள மருத்துவர்கள் அப்படி ஸ்ரீதர் வெம்பு எங்க பக்கத்து ஊர்க்காரர் தான். ஐ ஆல்வேஸ் வி அப்ரிஷியேட். அந்த மாதிரி பேட்ரியாட்டுல தேவை. அப்படி சரி சார். இப்ப வந்து கொரோனா வந்திருக்கு. கொரோனா கொடுத்த நீங்க வேக்சின்ல ரத்த கசிவு, ரத்த உரிதல், பக்கவாதம், ஏற்படு சார். அது அந்த கம்பெனிகளே ஏத்துக்கொண்டு இருக்காங்க. நீங்க இன்னொன்னு கம்பெனிகள் வந்து ஏற்க வச்ச கம்பெனிகள் முதல்ல மறுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேகமா வேக்சினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு they buried this. நீங்க தானே சொன்னீங்க ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க 15 வருடங்கள் ஆகுது. இது 6 மாசத்துல டிஎன்ஏ மூலமா கண்டுபிடிச்சா அது கரெக்டா இருக்கு. இது ஆர்என்ஏ மூலம் புது மெத்தட்ல கண்டுபிடிச்சு எந்த ஆராய்ச்சியும் பண்ணாத ஒரு இது எலிகளை மனிதர்கள் எலிகள் ஆகிட்டாங்க இந்தியாவிலையும். அதாவது ஆஸ்திரேலியா ஜெனிக்கா இதெல்லாம் பைசர் இதெல்லாம் வந்து பெனிஃபிட் வெர்சஸ் ரிஸ்க். அதாவது இப்ப 99.99 நான் சொன்னேன்ல கொரோனாவை பொறுத்தவரை 99% வந்து என்ன ஆயிருக்கு கண்டிப்பா ஃபேட்டல் சைடு எஃபெக்ட்ஸ். அதாவது உயிரே போற அளவுக்கு நம்ம ஆள் இவர் வெரி நைஸ் காமெடியன் நம்ம கண் முன்னாடியே. அப்ப அதுக்கு வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருக்கு காம்பன்சேட் கொடுக்கணும். நான் இது வரைக்கும் ஆதாரம் கொடுத்திருக்கேன் வேக்சின்ல உண்மையில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சம்பாதிச்சது வந்து இந்த வேக்சின் இந்தியாவுக்கு வந்து உயிர் காத்துது, உயிர் பிழைச்சோம். அவங்களுக்கு வந்து சோ மச் பெனிஃபிட். அப்ப காம்பன்சேஷன் வந்து என்ன பண்ணணும், காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். இந்த திரு மோடி அவர்கள் இந்த வேக்சினை பல நாடுகளுக்கு இலவசமா கொடுத்தாரு. ஆமா, அதனால பல இறப்புகளை உருவாக்க போகிறார். அந்த நாடுகளில் அப்படி கிடையாது. எனக்கு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ லைக் மோடி ஆர் நாட். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நோ, யாருக்குமே அல்டீரியர் மோட்டிவ் கிடையாது. இத வந்து அல்டீரியர் மோட்டிவ் யாருக்கு இருந்திருக்குன்னா அந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு. அந்த மெடிக்கல் கம்பெனி என்ன பண்ணி இருந்திருக்கு, இத மறைச்சிட்டு அது இப்பதான் என்ன பண்றாங்க, டிஸ்க்ளோஸ் பண்றாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணணும், முட்டாள்தனமாக திரு மோடி அவர்கள் செஞ்சிட்டாருன்றீங்களா? ஏத்துக்கலாமா?
வேகமா அந்த பண்ணி company-க்கு அவர் வந்து என்ன மறைத்து பண்ணாருன்னா வேகமா பண்ணி விட்டார், விவேகமாக இப்பொழுதுதான் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது. கம்பல்சரி யாருக்குனாலும் வேக்சின் போட்டு, அது கொரோனாவை பொறுத்தவரையில அது நியூ வேக்சின், அதுக்கு வந்து என்ன யாருக்கு என்ன இது வந்தாலும் சரி அதுக்கு ரெமெடி வந்து கொடுத்தே ஆகணும். தே ஆர் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன். சரி சார், சில வேக்சின் சில கண்ட்ரிகள் தான் ஒத்துக்கும். எஸ், இப்போ எல்லோ ஃபீவர் வேக்சின் இருங்க நான் ஒரு கிரீஸ்ல உருவாக்குறாங்க, அது கோல்டு கண்ட்ரி, அங்க வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, அங்க ஏத்த மாதிரி இதுன்னு அதை இங்க ஹாட் கண்ட்ரி கொண்டு வந்து விக்கிறாங்க. அப்ப அது ஒத்து வருமா? அது ஒத்து வருமா அப்படின்னா எஃபெக்ட் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு தான் அந்த கோல்ட் செயின் அப்படிங்கிறது. நேபாளில் அங்க எல்லாம் வந்து மலையில கொண்டுட்டு போறாங்க வேக்சின். இப்ப நம்ம ஊர்லயே ஒரு சில கொல்லி மலையிலயோ இல்ல ஜவாதி ஹில்ஸ்லயோ என்ன பண்றாங்க, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஏதாவது ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு தான் கொண்டுட்டு போவாங்க. அப்ப ஒரு அதுக்கு தான் இந்த வேக்சின், புது புது வேக்சின் வரப்ப பயமா இருக்கு. அவன் என்ன சொல்றான், -4 டிகிரில வைக்கணுங்கிறாங்க சில வேக்சின் எல்லாம். சோ அந்த அளவுக்கு நம்மட்டெல்லாம் என்ன கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா கூட கரண்ட் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போர்டுல கரண்ட் கட் பண்ணி போச்சானா உங்களுக்கு வேக்சின் ஃபுல்லா போச்சு. அப்பனா வேக்சின் ஒரு ஃப்ராட், வேக்சின் ஒரு மாஃபியா, வேக்சின் ஒரு கொலைக்காரன் எடுத்துக்கலாமா? அதாவது ரெண்டு விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். ஒன்னு வந்து பிரைஸ வந்து இந்த மாதிரி டாக்டர்களுக்கு கமிஷன் கொடுத்து வேக்சின் வித்தா அது மாஃபியா தான். ரெண்டாவது சைடு எஃபெக்டா மறைச்சாலும் கொலைகார கும்பல் தான். ஆனா இதெல்லாம் வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேக்சினால தான். சரி, ஆனா இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலும் மருத்துவர்கள் மாஃபியாக்கள். குழந்தைகளை இந்த வேக்சினால இவ்வளவு டாக்டர் போய் அடிச்சிட போறாங்க. There are some doctors who benefit from this vaccine marketing. என்ன அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், கவர்மெண்டே வந்து என்ன பண்றோம், அதை வந்து என்ன பண்ணுங்க, பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல பிரைவேட் காரன் இந்த மாதிரி பண்றான்னா பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல வச்சு பண்ணுங்க. இல்ல நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதுக்கு வேக்சின் போடுங்க போடுங்க, உயிரை காக்குது. ஏங்க இந்தியால ஃபர்ஸ்ட் மெடிசின்ல அப்படி இல்லையா? அதுக்கு அமெரிக்கால இதுல ஒரு குரூப் தாங்க, எல்லாரும் கிடையாதுங்க. அமெரிக்கால வந்து வேக்சின் ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றது, நம்ம ஊர்ல என்ன, இப்ப நம்ம ஊர்ல மரபு வழி டாக்டர் எல்லாம் இதுக்கு இது முன் நிக்கிறாங்க. வேக்சினால இப்படி எல்லாம் ignoranceனால இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கும் நான் சொல்றேன், இப்ப நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்ல நம்ம ஒரு காலேஜ்ல படிச்ச அந்த ஸ்கூல் டிஸ்பைட் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த வைரஸ் நம்ம விமனுக்குள்ள வேக்சின் இருக்குல்ல, அது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தே ஆகும். சரி சார், சரியா இறுதியாக அதாவது ஸ்ரீதர் வேம்பு சொல்லி இருக்கிறது, அவர் பொய் சொல்லவில்லை. அவர் வீட்ல எஃபெக்ட் இருக்கு, அவர் வீட்ல யாருக்கும் ஆட்டிசம் வந்திருக்கு. வேக்சின் போட்டதால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வந்திருக்கு. அதே மாதிரி கொரோனாக்கான வேக்சின் போட்டதால் சைடு எஃபெக்ட் வந்து பக்க விளைவுகள் பல கிடையாது, சில சைடு எஃபெக்ட் அது மரணத்து அளவுக்கு நெருங்கத்தில் கொண்டு போய் விட்டிருக்கு என்பது நீங்களும் ஏத்துக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன். 100% வேக்சினால் எந்த விதமான பக்க விளைவுகள், இறப்புகள், வேக்சின் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இந்த ஷோவே நடத்துறோம். சரி சார், வேக்சின் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஷோக்கே நம்ம வந்திருக்கோம். அடுத்த ஷோல ஸ்ரீதர் கூப்பிடுவோம். சரி, நீங்க இது சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள் மன்றத்தில் விட்டுறேன் சார். எஸ், மக்கள் வந்து என்ன, நீங்க நல்ல டாக்டர்கிட்ட போங்க, எந்த பில் எல்லாம் வாங்கி டாக்குமெண்ட் பண்ணி எந்த வேக்சின் போட்டாலும் அது ரெக்கார்டு வச்சுக்கோங்க. ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தா நம்ம சூ பண்ணி என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் லெட் தம் என்ஜாய் ஹெல்தி லைஃப். சரியா, அம்மா கேண்டீன் திறக்கட்டும், எல்லாருக்கும் தண்ணீர், குடி தண்ணீர் கிடைக்கட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டம் வரட்டும், இந்தியா ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியான நாடா மாறும். சூப்பர். மக்களை உண்மையிலே தடுப்பூசியினால் எந்த விதமான விளைவுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பது மருத்துவர் மூலம் நாம் பேசியதிலிருந்து பல உண்மைகள் வெளிவந்தது. அதை உங்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். வணக்கம். பிரிவோம், சந்திப்போம் ஜெம் டிவி வழியா. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.